திருமணத்தடை நீங்க எளிய பரிகாரங்களை பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது முருகன் வழிபாடு. செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவிலுக்கு சென்று அகல் விளக்கில் 6 தீபங்கள் ஏற்றி வழிபட திருமணத் தடைகள் விலகும் என்பது ஐதீகம். முக்கியமாக திருப்பரங்குன்றம் சென்று வந்தால் எப்படிப்பட்ட திருமணத் தடைகளும் விலகும் என்பது நம்பிக்கை. அடுத்து துர்க்கை அம்மன் வழிபாடு. வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபட எப்படிப்பட்ட திருமண தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம். அடுத்து கோவில் தரிசனம். திங்கள்கிழமைகளில் காளகஸ்தி போன்ற சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டால் திருமணத் தடைகள் விலகும் என்பது ஐதீகம். அடுத்து சிறப்பு பரிகாரங்கள். இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. குங்குமப்பூவை அரைத்து நெற்றியில் திலகமாக இட்டு வந்தால் நல்ல பலன் தரும். அதாவது திருமணமானது விரைவில் கைகூடும் என்பது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அடுத்து தானம் செய்வது. முக்கியமாக ஒரு ஏழை பெண்ணுக்கு புதிய ஆடை மற்றும் உணவு அளிப்பதன் மூலம் திருமண தோஷங்கள் நீங்கி விரைவாக திருமணமானது கைகூடும் என்பது ஐதீகம். அடுத்து துளசி கல்யாணம். துளசி செடிக்கு திருமணம் செய்து வைப்பதன் மூலம் நீண்ட நாள் திருமணத்தடை நீங்கி விரைவாக திருமணமானது கைகூடும் என்பது ஐதீகம். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ அனைவருக்கும் பிடித்திருக்கும் நம்புகிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ. நன்றி, வணக்கம்.